லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுற எல்லா பெண்மணிகளும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் சாதத்தை ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வச்சு கொரப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இதோட ஹைலைட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதே மாதிரி வெண்டைக்காய் நல்லா ட்ரையாக வறுத்து எடுக்கிறதுக்கான டிப்ஸோட நம்ம ஒரு பொரியல் ரெசிபி போட்டிருக்கோம். வெண்டைக்காய் நம்ம சேனலில் இருக்க தேவைப்படுங்க, செக் பண்ணி பாருங்கள். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பொடியை நறுக்கின வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு இருக்குல்ல, அதுவுமே சேர்த்து ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் துருவினதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா விதையாக எடுத்து வச்சுருக்கிற அரை வச்சுருக்கிற சாதம் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி உங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இதையும் கொடுத்து பாருங்கள். கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பை.